இந்த வீடியோவில் பெஸ்ட்டு ஒய்ஃபை கனெக்ஷன் எதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஏரியாவில் என்னென்ன நெட்வொர்க்லாம் அவைலபிள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபைபர் கனெக்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒருவேளை உங்கள் ஏரியாவில் இல்லைனா வில்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கனெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் ஏர் ஃபைபரை வந்து சூஸ் பண்ணலாம். ஃபைபரில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஃபைபரு, ஜியோ ஃபைபரு, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபரு, ஆக்ட் ஃபைபர் நெட்டு இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃபைபர் நெட்வொர்க் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவிலையும் அவைலபிள் இருக்காது. அடுத்து ஏர் ஃபைபரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஏர் ஃபைபர், பிஎஸ்என்எல் ஏர் ஃபைபர், ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபர் இந்த 3 இருக்குது. ஆனால் உங்கள் ஏரியாவில் ஃபைபர் கனெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஃபைபரையே சூஸ் பண்ணுங்கள். ஃபைபர் இல்லாத ஏரியாவுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபைபர் பெஸ்ட்டு. ஏர் ஃபைபரை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஏரியாவில் எந்த நெட்வொர்க் சிக்னல் வந்து நல்லா கிடைக்குமோ அந்த நெட்வொர்க்கை சூஸ் பண்ணுங்கள். 5G சிக்னல் நல்லா ரிசீவ் ஆகக்கூடிய நெட்வொர்க்கை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு நல்லாயிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைபரில் பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல், ஆக்ட் இந்த 4ஐயும் கம்பேர் பண்ணி காட்டுறேன். நீங்கள் நியூ கனெக்ஷன் எடுக்கும்போது பிஎஸ்என்எல் ஃபைபர் சூஸ் பண்ணிங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 4000 ரூபாயிலேருந்து 6000 ரூபா வரைக்கும் கட்ட வேண்டியது இருக்கும். எதுக்குன்னா மோடத்துக்கும் இன்ஸ்டாலேஷனுக்கும். இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் ஆகும். நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த அமௌண்ட் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. வில்லேஜ் சைடில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை ஆல்ரெடி உங்கள்கிட்ட மோடம் இருந்ததுன்னா மோடத்துக்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் லெஸ் பண்ணி கட்டலாம். அடுத்து ஜியோ ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதம் இல்லைன்னா 6 மாதம் இல்லைன்னா 12 மாதம் பிளான் எடுக்கும்போது உங்களுக்கு மோடம் ஃப்ரீ, இன்ஸ்டாலேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். நீங்கள் எடுக்கிற பிளானை பொறுத்து 3 மாத பிளானு இல்லைனா 6 மாத பிளான் அந்த மாதிரி சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த பிளானுக்கான அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் ஒன்றா சேர்த்து கட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோடமும் இன்ஸ்டாலேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். ஆனால் பிஎஸ்என்எல் ஃபைபரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அடுத்து ஏர்டெல்லில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6 மாதம் இல்லைனா 12 மாத பிளான் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மோடமும் இன்ஸ்டாலேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். ஆக்ட் ஃபைபர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஸோ நியூ கனெக்ஷன் எடுக்கும்போது ஜியோ, ஏர்டெல், ஆக்ட் 3லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரீசார்ஜுக்கான அமௌண்ட்டை மட்டும் ஒன்றா கட்டும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோடமும் இன்ஸ்டாலேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். ஆனால் பிஎஸ்என்எல் அப்படி கிடையாது. நீங்கள் ஆரம்பத்திலே வந்து பார்த்திங்கன்னா மோடத்துக்கும் இன்ஸ்டாலேஷனுக்கும் அமௌண்ட் கட்டுவீங்க. அது இல்லாமல் மாதம் ரீசார்ஜுக்கும் அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்கும். மோடமும் இன்ஸ்டாலேஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிடையாது. அடுத்து பேசிக் பிளானுடைய ப்ரைஸ் பார்ப்போம். பிஎஸ்என்எல்லில் 50 MBPS இருக்கக்கூடிய பிளான் வந்து பார்த்திங்கன்னா 449 ரூபா தான். ஜியோவில் 30 MBPS பிளான் தான் பேசிக் பிளானு, அது 399 ரூபா. ஏர்டெல்லில் 40 MBPS பிளானு 499. ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா 50 MBPS பிளானு 549. ஸோ பிளான் ப்ரைஸையும் ஸ்பீடையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் தான் வந்து பார்த்திங்கன்னா சீப்பு. இந்த பிளான் மட்டும் இல்லை, 150 MBPS ஸ்பீடு இருக்கக்கூடிய பிளானை கம்பேர் பண்ணாலும் பிஎஸ்என்எல்லில் 799, ஜியோவில் 999, ஏர்டெல்லில் 150 MBPS பிளான் இல்லை, 100 MBPS பிளான் வந்து பார்த்திங்கன்னா 799, ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா 845. அடுத்து டேட்டா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல்லில் மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3300 GB லிமிட்டு, ஜியோவிலையும் அதுதான், ஏர்டெல்லையும் அதுதான். ஆனால் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பிளானை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ 50 MBPS பிளான் எடுத்துக்கிட்டிங்கன்னா 750 GB தான் லிமிட்டு. இந்த லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிளானுக்கும் ஆக்டில் மாறும். ஸோ டேட்டா லிமிட்டை வச்சு பார்க்கும்போது பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல் 3மே வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல. ஆக்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் கம்மியாக இருக்குது. ஆனால் மாதத்துக்கு 750 GB வந்து பார்த்திங்கன்னா போதுமானதாக தான் இருக்கும். 3300 GBலாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ டேட்டா அதிகமாக தேவைப்பட போகிறது இல்லைன்னா எதை சூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. டேட்டா அதிகமாக தேவைப்படுனா நீங்கள் பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல் 3ல் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும். ஆக்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அதிகமாக இருக்கக்கூடிய பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா லிமிட் அதிகமாக இருக்குது. அடுத்த கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலர் பிஎஸ்என்எல் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் ஜியோ நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, சிலர் ஆக்ட். ஆனால் என்னுடைய ஒப்பீனியனில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருக்கிற ஏரியாவை பொறுத்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் ஏரியாவில் இந்த ஃபைபர் நெட்டில் யாராவது ஆல்ரெடி கனெக்ஷன் எடுத்திருப்பாங்களா அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிஎஸ்என்எல் வந்து எங்கள் ஊரில் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் இருப்பாங்களா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்துக்கிறாங்க. ஸோ எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் நல்லாவே இருக்குது. சில டைம் நெட்வொர்க்கில் கட்டானா கூட உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. எவ்வளோ நேரத்தில் சரியாகுதுன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க, அதில் போட்டுருவாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஏரியாவில் இருக்க சர்வீஸ் ப்ரொவைடரை பொறுத்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ஃபைபர் சூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபைபர் நெட்வொர்க் யாராவது உங்கள் ஏரியாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கஸ்டமர் சப்போர்ட் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அவைலபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வில்லேஜ், சிட்டியில் எல்லா ஏரியாவிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்குது.
ஜியோ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சிட்டியில் தான் இருக்கும், வில்லேஜில் இருக்காது. ஏர்டெல் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சிட்டியில் தான் இருக்கும், வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. அதுக்கப்புறம் ஏக்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு 9 சிட்டியில் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. இது இல்லாமல் நிறையா ஃபைபர் நெட்வொர்க் இருக்குன்னு சொன்னல, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில சிட்டியில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும். பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா ஏரியாவிலையும் அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஓவராலாக பார்க்கும்போது பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையு, ஆனால் ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி. ஜியோ, ஏர்டெல், ஆக்ட் மூணுலேயே வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜ் அமௌண்ட்டு பிஎஸ்என்எல்லோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும், இதில் நீங்கள் 6 மாதம் இல்லைனா 12 மாத பிளான் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மோடம் இன்ஸ்டாலேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடுது. ஸோ உங்கள்கிட்ட ஆல்ரெடி மோடம் இருந்ததுன்னா நீங்கள் பிஎஸ்என்எல் கூட சூஸ் பண்ணலாம். பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா மோடத்துக்கான அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டாலேஷனுக்கு மட்டும் அமௌண்ட் கட்டி கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட மோடம் இல்லைன்னா நீங்கள் ஜியோ, ஏர்டெல், ஆக்ட் மூணில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 6 மாத பிளான் சூஸ் பண்ணாவே உங்களுக்கு மோடம் இன்ஸ்டாலேஷன்லாம் ஃப்ரீயாக வந்துடுது. ஓகே, அடுத்து ஏர் ஃபைபர்ஸ் பார்ப்போம். ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல் மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபைபர் இருக்குது. முக்கியமாக இதை மறந்துடாதீங்க, உங்கள் ஏரியாவில் ஃபைபர் கனெக்ஷன் இல்லைன்னா மட்டும் நீங்கள் ஏர் ஃபைபரை சூஸ் பண்ணுங்கள். ஃபைபர் இருந்தால் கண்டிப்பாக ஃபைபரையே சூஸ் பண்ணுங்கள், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு. ஒருவேளை உங்கள் ஏரியாவில் ஃபைபர் இல்லை, நீங்கள் ஏர் ஃபைபர் தான் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை எப்படி சூஸ் பண்ணுறதுனா, உங்கள் ஏரியாவில் எந்த நெட்வொர்க்கில் சிக்னல் நல்லா ரிசீவ் ஆகும்னு பாருங்கள். 5G சிக்னலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிடச்சதுன்னா பெஸ்ட்டு. ஸோ பிஎஸ்என்எல் வந்து பார்த்திங்கன்னா 4G 5G இல்லை. ஸோ பிஎஸ்என்எல் ஏர் ஃபைபரை நீங்கள் சூஸ் பண்ணாதீங்க. ஜியோ ஏர் ஃபைபரு இல்லைனா ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏர் ஃபைபரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டில் எது உங்கள் ஏரியாவில் நல்லா சிக்னல் கிடைக்கும், 5G டவரும் கிடைக்குதுன்னு பாருங்கள். அந்த நெட்வொர்க்கில் நீங்கள் ஏர் ஃபைபரை சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஏர் ஃபைபர் எப்படி ஒர்க் ஆகுனா, உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு ஆண்டனா செட் பண்ணிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டவர்லேருந்து சிக்னல் எடுத்து உங்கள் வீட்டில் இருக்க மோடத்துக்கு கொடுக்கும். ஸோ உங்கள் ஏரியாவில் சிக்னல் நல்லா ரிசீவ் ஆனால் மட்டும்தான் இது ப்ராப்பராக ஒர்க் ஆகும். மறுபடியும் சொல்கிறேன், ஃபைபர் இல்லைனா மட்டும் ஏர் ஃபைபரை சூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி இந்த 3 ஏர் ஃபைபரை பற்றியும் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஜியோ, பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஆக்ட் ஃபைபர் நெட்டை பற்றியும் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன். சேனலில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பை காய்ஸ்.